வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கான தீ பற்றி இருக்கிறதான்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. மம்தா பானர்ஜி அவர்கள் நேற்றைக்கு இடி ரைடு நடக்கிற இடத்துல அவங்க போலீஸோடு உள்ளே போகிறாங்க. இன்றைக்கு காலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டில் மிகப்பெரிய போராட்டம், எம்பிக்களை ரொம்ப வலுக்கட்டாயமாக அகற்ற வேண்டிய சூழல், நீதிமன்றத்துக்குள்ளேயும் அது வெடித்து இருக்கிறது. இந்த பக்கம் இடி, இந்த பக்கம் திரிணாமுல் காங்கிரஸினுடைய வக்கீல்களினுடைய அமளியின் காரணமாக நீதிபதி எழுந்து வெளியில் போயிட்டாரு அப்படிங்கிற இடம் வந்திருக்கிறது. ஃபெடரலிசத்துக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பக்கமும், இடி உள்ளே வந்ததுக்கு எதிர்த்து அரசியல் ரீதியிலாக சட்ட ரீதியிலாக பல்முனை தாக்குதலை மம்தா தொடுத்திருக்கிறார். பிஜேபியும் பின்வாங்குற மாதிரி தெரியல. எப்படி பார்க்குறீங்க சார்? தீ பரவுகிறதா? தேர்தல் தீ பரவுது, சந்தேகம் இல்லை. இது நிச்சயமாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வேலை தான். மேம்போக்காக பார்க்கும்போது அமலாக்கத்துறையோட நடவடிக்கையில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்க தோன்றும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா, இந்த ரெய்டு செய்யப்பட்ட இடங்கள்லாம் அவர்களுக்காக தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஐபாக் நிறுவனத்தில் இவர்கள் பூந்தது என்பது கண்டிப்பாக அந்த கட்சியுடைய டேட்டாவை திருடுற வேலையில் தான் கேடுகட்ட ஈடு இறங்கி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது கெஜ்ரிவாலை மக்களவைத் தேர்தலில் அறிவித்த பிறகு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அந்த மாதிரி மம்தாவை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மாநிலம் பற்றி எரியும். அதனால் அவங்க கட்சியை டிஸ்டர்ப் பண்ணுற வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மமதா செய்தது நியாயமா என்று கேட்டிங்கனால் அதுவும் தவறு தான். ஆனால் இடி செய்த தவறின் முன்னால் பார்க்கும்போது மமதாவின் தவறு சிறிய தவறு. ஒரு தவறு இன்னொரு தவறை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் மம்தா பானர்ஜியோட கட்சியையே இன்றைக்கி முற்றிலுமாக கருவறுக்க நினைக்கிற பிஜேபி எந்த எல்லைக்கும் போகும் என்பதற்கு உதாரணம் ஐபாக் நிறுவனம். ஒரு தொழில் முறையிலான தேர்தல் வகுப்பு நிறுவனம். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி. 2019 மமதாக்கு அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டோட பல நலத்திட்ட உதவிகள் மக்களை போய் சென்றடைவதற்கு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு பாலமாக ஐபாக் நிறுவனம் இருந்திருக்கிறது. எக்ஸ்டர்னல் ஏஜென்சியாக இருந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பல முறை மம்தா பானர்ஜியை தலைமைச் செயலகத்திலே சந்தித்தெல்லாம் ஐபாக் நிறுவனர் பேசியிருக்கிறார். அவருடைய வீட்லேயும் ரெய்டு நடந்திருக்குது. மம்தா பானர்ஜி அங்கே உள்ள பூந்து தான் ஃபைல் எடுத்துகிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க், மொபைல் எல்லாத்தையும் எடுத்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு இப்போ ஐபாக் நிறுவனத்துக்கு போயிருக்காங்க. அங்கேயும் ரெய்டு கண்டினியூ ஆகிருக்குது. அந்த ஐபாக் நிறுவனத்துக்குள்ளே இருந்த பல ஃபைல்ஸை, அது டாக்குமெண்ட், ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் அவன் தூக்கின்னு போட்டான், இடி தூக்கின்னு போயிட்டான். அதே மாதிரி அவர் அவருடைய அந்த பிரதீக் ஜெயினோட வீட்டில், ஐபாக் சேர்மன் வீட்டில் இருந்ததையும் எடுத்துகிட்டு போயிருக்கான். மீறி இருந்தது தான் மம்தா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நிச்சயமாக இது தேர்தலை மனதில் வைத்து அந்த ஐபாக்கோட டாக்குமெண்ட்ஸை எடுக்கிறாங்கன்றது குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். அதுக்கு இடி சொல்கிற காரணம் என்னென்னா, நிலக்கரி ஊழலில் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் ஐபாக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குது. அவங்களுக்கு ஹவாலா மூலமாக டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. தட் இஸ் ஐபாக் நிறுவனம் கோல் திருட்டில் ஈடுபட்ட ஒரு நிறுவனத்தோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பில் போய் மணி லாண்ட்ரிங்க்கு ஐபாக்கும் உதவி இருக்குது, ஐபாக்குக்கும் மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு அப்படின்ற துணியில் தான் பேசப்படுது. இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, நியாயம் மாதிரி தோணுது. ஆனால் இந்த இடி ரைடோட நோக்கம் அது கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கன்சல்டன்ஸுக்கு, அதுவும் சச் அ பிக் ஸ்டேட், அவங்க போய் ரைடு பண்ணுறோன்னா அதெல்லாம் நோக்கம் மம்தா பானர்ஜியை கிரிப்புல் பண்ணணும். அதை மோடி கவர்மெண்ட்டு ரொம்ப வெற்றிகரமாக செய்யுது. மம்தா பானர்ஜி வீறு கொண்டு தான் எழுந்திருக்காங்க. உண்மையிலே அந்த தைரியம் பாராட்டுக்குரியது. ஏன்னா பல நேரங்களில் அன்ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லை அறிக்கைகளோட தான் மற்ற மாநிலங்களாக இருந்தால் நின்றுவாங்க. உள்ளே நடக்கிற இடத்துல சீஃப் மினிஸ்டர் உள்ளே போகிறது, டிஜிபியை கமிஷனரை ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டு உள்ளே பர்ச் பண்ணும்போது அது ரொம்ப பெரிய அன்பிரசிடென்டட். அங்கே சென்ட்ரல் ஃபோர்ஸஸும் இருந்திருக்காங்க. பட் நல்ல வேலையாக எதுவும் மோதல் எதுவும் நடக்கலை. பட் அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் ஸ்டேட் ஃபோர்ஸஸை நியூமரிக்கலாக சேலஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஐபாக் சேர்மன் வீட்டில் எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 10 பேர் நிற்பான் கார்டு துப்பாக்கி எடுத்துன்னு. இவங்க ஸ்டேட் போலீஸ் 100 கமாண்டாவை கொண்டு போயிறாங்கன்னா அவன் ஒதுங்கிப்பான், ரெசிஸ்ட்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா சம்பளத்துக்கு வேலை செய்கிறவனுங்கெல்லாம் ஒன்றும் சித்தாந்த ரீதியாக ஒரு தத்துவத்துக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டு இயங்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்ஸ் கிடையாது. அவ்வளோதான். சிஆர்பிஎஃப் ஜவானோ ஸ்டேட் போலீஸ் ஜவானோ சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள். ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கரோடலாம் இவங்களை ஒப்பிட முடியாது. இப்போ அந்த ஐபாக் சேர்மன் வீட்டில் ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் 30 பேர் இருந்திருப்பான். அதுமாதிரி 10 மடங்கு கொண்டு போய் நிறுத்துவாங்க. இவங்க 10 மடங்கு இவங்க துப்பாக்கி கொண்டு நிறுத்துவோம், ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கிடுவோம். மம்தா பானர்ஜி ரைட் ரயிலில் உள்ளே பூந்துட்டாங்க.
அங்கே ஜெயின் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஐபேக் ஆஃபீஸுக்கும் போயிருக்காங்க. அதை போயிட்டு அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எடுத்த ஃபைலெல்லாம் திரும்ப கொடுத்துருன்றாங்க. இதில் இந்த காலத்துலலாம் ஃபைல் யாராவது வச்சுருப்பாங்களான்னு தெரியல. இதில் நிறையா மம்தா பானர்ஜியும் கேமராஸுக்காக ஆடுறாங்கன்றது தெரியுது. ஷீ இஸ் ஆல்சோ ஈக்குவலி கரப்ட் அண்ட் கல்பபிள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. பட் மாநில சுயாட்சின்னு பார்க்கும்போது ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக இப்படி ஒரு கேவலமான விதத்தில் ஈடியை ஏவி விடுறதுன்றது மோடி அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய பஞ்சமா பாதகத்தில் ஒன்று. ஏன்னா பொட்டன்ஷியல் கேண்டிடேட் லிஸ்ட்டை நாங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டோம், அது தெரிஞ்சு தான் வந்து. ஆமாம், அப்போ மம்தாவோட அதிரடி நடவடிக்கை ஸ்பாட்டுக்கு 1000 இருந்தாலும் தைரியம் வேணும். ஸ்பாட்டுக்கு போய் மத்திய அமைச்சரை நேரிலே எதிர்கொள்கிறதும், 2 இடத்துக்கு ஸ்பாட்டில் போய் வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணுறதும் எதிர்க்கிறதும் பெரிய விஷயம். உண்ணாவிரதம்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ இது நிச்சயமாக மோடி அரசாங்கத்தோட சர்வாதிகார போக்கின் ஒரு வெளிப்பாடு தான் இது, அதில் சந்தேகமே இல்லை. இது 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 பெரிய பெரிய சிக்கல். இதை கோர்ட்டில் எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி மத்தியானம் கோர்ட்டில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 தரப்பும் எல்லோரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இடி வந்து எங்களை அப்ஸ்ட்ரக்டிங் அவர் ஒர்க்கு, எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு இடி. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு எங்கள் டாக்குமெண்ட் எங்கள் ரூலிங் பார்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. மம்தா herself is the complainant. அதுல chief minister himself herself is the complainant கொடுத்து FIR பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா, அது பண்ணிருக்காங்க. அவங்க எதுவும் இப்போ என்னன்னா கோர்ட் 14th அந்த கமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க சிங்கிள் ஜட்ஜ் வந்து 14 திரும்ப அட்ஜென்ட் பண்ணுறேன்னு போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் அவங்க கன்ஃபிஸ்கேட் பண்ண திங்ஸ் மம்தா கிட்டே இருக்கும். இந்த பக்கம் எஃப்ஐஆரில் மூவ் பண்ணி வந்த அதிகாரிகளை இவங்க கைது பண்ணாங்கன்னா அது இன்னும் சட்ட நெருக்கடியாக சிக்கலாக போகும் இல்லைங்களா? வெஸ்ட் பெங்கால் நேற்றுக்கு மம்தா பானர்ஜி கேட்குறாங்க, அமித்ஷா அவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லை அவருக்கு ரெப்போர்ட் பண்ணக்கூடிய பிஜேபி ஆஃபீஸ்க்குள்ளே நான் ரைடு விடட்டுமா அப்படின்னு இது கேட்குறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் மதுரையில் இடி ஆஃபீஸில் தமிழ்நாடு போலீஸ் ரைடு விட்டுச்சுல. அங்கித் திவாரி என்ற ஒரு அசிஸ்டன்ட் இடி ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கினான். நிறைய குட்டி குட்டி கேஸுங்க இருக்குது இடியில். அதெல்லாம் அவன் லஞ்சம் வாங்கினதை கையங்கலமாக பிடிச்சி, அது ட்ராப் கேஸ் மாதிரி தான் தெரியுது. அவனை பிடிச்சதோடு இல்லாமல் மதுரையில் இடி ஆஃபீஸ்க்குள்ளே தமிழ்நாடு போலீஸ் ரைடு பண்ணிச்சு. இந்த ஜனநாயக அற்புதத்தெல்லாம் இந்தியா கண்டது. இப்போ நிச்சயமாக மம்தா பானர்ஜி என்ன பண்ணுவாங்க, இவங்க இடி அடங்கலைன்னா ஸ்டேட் போலீஸை வச்சு பிஜேபி ஆஃபீஸர் ரைடு பண்ணுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மொத்தத்தில் இது ரொம்ப ஆபத்தான போக்கு. மம்தா பானர்ஜி செய்தது என்பது என்னை பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாதது, அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எண்டுக்கு போகும்போது பிஜேபி யாராவது ஒருத்தர் திரும்ப அடிக்கணும், அப்பயாவது கொஞ்சம் புஷ்பேக் நடக்கும். ஸ்டேக்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி, புஷ்பேக் பண்ணணும், ஈடியை புஷ்பேக் பண்ணணும். அந்த வேலையை வந்து மம்தா பானர்ஜி பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த விஷயத்தில் மம்தாவை தான் பாராட்டணும். அவர் மேலே ஏற்கனவே நிறைய தவறுகள் அவங்க விமர்சனம் இருந்தாலும் மேம்போக்காக பார்க்கும்போது ஈடி பண்ணது சரின்னு பாடும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா இது சுயாட்சி தத்துவத்தின் மீதான மாநில உரிமைகள் மீதான தாக்குதல் என்று தான் எடுத்துக்கொள்ளணும். சும்மா வந்து வாய் பொழிச்சு மாங்காய் பொழிச்சுன்னு பேசிட்டு அந்த அம்மா அமைதியாக இல்லை, அதாவது வாய் சவடால் பேசிக்கிட்டு இல்லை, களத்துக்கு போய். ஏன்னா சென்ட்ரல் போலீஸ் ஜவான்ஸ் அந்த அம்மாவை தடுத்திருப்பாங்க. ஸ்டேட் போலீஸ் அவங்கள சரௌண்டு பண்ணாலும் ஜவான்ஸ் தடுப்பாங்க. ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்டில் என்ன வேணால் நடந்துடலாம், அந்த ஆபத்தெல்லாம் இருக்குது. ஸோ அது தெரிந்தும் அவர் இன்று போயிருக்கிறார். ஆகவே இது ரொம்ப ஒரு இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு நிகழ்வு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஃபிசிக்கலாகவே மோதல் வரக்கூடிய சூழலை நோக்கி இன்று இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். ஒரு டைம் லைனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? 2019 இந்த இஷ்யூ பெருசாகுது, அதற்கு பிறகு 21 எலெக்ஷன் இருக்குது, 2019 அவங்க தனியாக தான் நிற்கிறாங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ஊழல் ஒழிப்பு அல்லது இந்த ஹவாலா கான்ட்ராக்டை ட்ராக் பண்ணுறது 4.5 வருஷமாக நடக்கலை. கரெக்டாக 26 எலெக்ஷனுக்கு போகும்போது நடக்குதுன்னா பிஜேபி அதாவது இடி இந்த இடத்துல கரப்ஷனுக்கு எதிராக டைம் பவுண்டடாக ஒர்க் பண்ணுறா எலெக்ஷன் இருக்குது. டாமி வந்து அது எப்போ தேவையோ அப்போ தான் குறைக்கணுவாங்க. அந்த மாதிரி வந்து இது எப்போல்லாம் மோடி கவர்மெண்ட் வரும்போது அப்போ தான் இந்த டாமி குறைக்கும். அதனால் இது அப்சல்யூட்லி வந்து இட்ஸ் ஸ்டூஜ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசாங்கத்தோட கைக்கூலியாக தான் இடி செயல்படுது. அது வந்து தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்து பல ஆண்டுகள் ஆகிறது. அது ஒரு அருமையான டிபார்ட்மெண்ட். இடியிலையும் சிறப்பான அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டது தான். 4.5 ஆண்டுகளாக தூங்கி விட்டுட்டு இப்போ திடீர்னு மணி லாண்ட்ரிங்னு உள்ள வரீங்க. ஐபேக் மாதிரியான நிறுவனங்களை ரைட் பண்ணுறன்ற போக்கு வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு. நாளைக்கு எல்லா ஆளுங்கட்சியும் அதை பண்ணும். இங்கே திமுக வந்து அதிமுக எலக்ட்ரல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்தை ரைடு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? லோக்கல் போலீஸை விட்டு ஒரு ஸ்டோரி சொல்லலாம்ல, அவன் ஏதோ திருடிட்டான் இல்லை கஞ்சா வச்சுட்டான், ஸ்டோரியை கோர்ட்டுக்கு வந்த பிறகு கூட மேக் பண்ணிக்கலாம். அதில் ஆமாம், ரைட் பண்ணுறதுக்கு 1000 காரணத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் உள்ளே பூந்து எடுத்துகிட்டு வரலாம். நாளைக்கு அது என்ன ஆகும்? நாளைக்கு ஆட்சி மாறிச்சுன்னா அது திமுகவுக்கு திரும்பும்.
ஆகவே இந்த லக்ஷ்மண் ரேகாவை என்னைக்கு வந்து இவங்க தாண்ட ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கே வந்து இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. ஆகவே இது வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. ஐ வில் பிளேம் நம்பர் 1 இடி. மோடி, அமித்ஷா ரெட்டையர்களோட அட்டூழியத்தின் மற்றும் ஒரு கோர காட்சி தான் அமலாக்கத்துறையை ஏவி விட்டு மமதா பானர்ஜியை அங்கே சீண்டுவது. மமதா கவர்மெண்ட்டில் நிறைய தப்பு நடக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான முறையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நம்ம பார்க்கணும். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட்டி நீ ரெய்டு பண்ணுறான்னா அவன் வந்து இதில் இன்வால்வ்டு அப்படின்றான். என்ன உனக்கு எவிடன்ஸ் இருக்குது? ஹவாலா மார்க்கெட்டுறது என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஐபேக் உனக்கு ஒர்க் பண்ண, உங்களுக்கு மோடிக்கு ஒர்க் பண்ணும்போது இனிச்சுதா? 2013-14 மோடிக்கு ஒர்க் பண்ணும்போது இனிச்சுதா? இன்றைக்கி என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. இந்த ஐபேக் நிறுவனத்தில் இருந்த ரைடு, ஐபேக் நிறுவனத்தில் நடந்த ரைடு இந்தியா பூரா இருக்கக்கூடிய மாநிலங்களில் கன்சல்டன்ஸாக இருக்கக்கூடிய அடுத்த தேர்தலுக்கு போகிற, இப்போ 5 மாதத்தில் தேர்தலுக்கு போகிற மற்ற மாநிலங்களில், தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஃபஸ்ட்டு டார்கெட்டு, தேர்தல் இல்லாத மாநிலங்களில் பிறகு இப்போ டார்கெட் காப்பி கேட்டது. இப்போ இமீடியட் டார்கெட் தேர்தல் நடக்கக்கூடிய கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. இப்போ இந்த 5 மாநிலங்களில் எதிர்கட்சிகளுக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸுக்கு இன்றைக்கி ஒரு தவறான முன்னுதாரணத்தை பிஜேபி ஏற்படுத்திடுச்சு. இப்போ இதே காரியத்தை தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வேலை செய்கிற பொலிட்டிக்கல் ஏஜென்சிக்கு, கன்சல்டன்சி ஃபார்முக்கு திமுக கவர்மெண்ட் பண்ண முடியும். கமலாலயத்திலே ஒருவேளை அவங்க யாரையாவது ஹையர் பண்ணியிருந்தாலும் டிஎன்பிஜேபி ஆஃபீஸ்க்கும் பண்ண முடியும். அப்போசிஷனாக அவங்க இருக்கும்போது இது வந்து ஏடிஎம்கேவோட பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து தெலுங்கானாவில் இதில் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிஜேபிக்கு எதிராக அவங்க விட முடியும். ஆகவே இது வந்து டிட் ஃபார் டாட். இது ரொம்ப ஆபத்தான போக்கு. யூபியில் அடுத்து 27 எலெக்ஷன் அகிலேஷ்க்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யோகியே அனுப்பலாம். அதனால தான் இடி வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ண அகிலேஷ் நேற்று முதல்ல கண்டம் பண்ணது காரணம் தான் அதுதான். இப்பயே ரைடு பண்ண முடியும். ஆளுங்கட்சியே ரைடு பண்ணுறவங்க அகிலேஷ் ரைடு பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? ஆகவே இது ரொம்ப 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 ஆபத்தான போக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரை இதில் கருத்து தெரிவிக்காததும் ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் எங்கு மாநில உரிமைகள் மீறப்பட்டாலும், கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆபத்து வந்தாலும், குறிப்பாக காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ், காங்கிரஸ் அல்லாத மாநிலங்களில் இது போன்ற தாக்குதல்கள் நடக்கும்பொழுது உடனடியாக கண்டனம் தெரிவித்து அறிவிக்கை வெளியிடுவார். ஏன்னா 2019 இப்படி அவங்க சிபிஐ கூட ஒரு டசில் பார்க்கும்போது இவரை கருத்து தெரிவித்தார். அங்கே நடந்த ஒரு ரேலியிலையும் போய் கலந்துக்கிட்டாருங்கிறத நம்ம 2019 அப்போ இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ராஜீவ்குமாரோடைய நியமனத்தில் வந்து சிபிஐ விசாரணை நடத்த வந்தப்ப மம்தா அங்கே போய் தர்ணா பண்ணாங்க. அதுக்கு பிறகு மேற்குவங்கத்தில் ஒரு ஊர்வலம் நடந்தது, ஒரு ரேலி நடந்தது. அப்போ ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகள்ங்கிற முறையில் இவரும் போய் கலந்துக்கிட்டாரு. மோடி, அமித்ஷா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபெடரலிசத்துக்கு எதிராக இருக்காங்க, ரிமூவ் பண்ண வேண்டிய தேவை, இந்தியா ஃப்ரண்ட்ல அப்போசிஷன் எல்லாம் ஒன்னா வரணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொபோசல்ஸ் அவர் அங்கே போய் பேசியிருக்காரு. அப்போ இந்தியா கூட்டணின்னு இல்லை, இந்தியாவின் எதிர்கட்சிகள், இந்தியா அந்த மாதிரி ராஜீவ்குமார் விவகாரத்தில் மம்தாவோட இதில் வந்து ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டார். நான் இன்னைக்கு வந்து கலந்துக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இன்றைக்கி கண்டனம் கூட முதலமைச்சரிடமிருந்து வரவில்லை. ஏன்னா இது அகிலேஷ் யாதவ் கண்டம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது அப்பட்டமான விதிமீறல். இந்த ஹவாலான்றதெல்லாம் காக்கன் புல் ஸ்டோரி. மோடி பேசினார்ல, நவம்பர் 14 பீகார் ரிசல்ட் வந்து அன்றைக்கி அடுத்து நாங்கள் எங்கள் குறி மேற்குவங்கம் தானாரு. அடுத்து எங்கள் குறி மேற்குவங்கம் தான் மோடி வெளிப்படையாக பேசியிருக்காரு. கங்கை பீகாரிலிருந்து மேற்குவங்கத்தை நோக்கி வழிந்தோடும் அப்படின்னாரு. பீகார் வழியாக மேற்குவங்கத்தை நோக்கி வழிந்தோடும்னு சொன்னார் நரேந்திர மோடி. அப்போ இது பிஜேபி கவர்மெண்ட்டோட அராஜகம் தான், இது சந்தேகமே இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து நாம் பேசி கொண்டிருக்கின்ற இந்த 4 மணி வரையில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆகுது, எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு என்று தான் நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் தலைமை செயலகத்துக்குள்ள இடி வந்த சமயத்திலும் கூட லேட் ரியாக்ஷன் தானே இருந்தது. ஒருவேளை இது ஆட்சியில் இருக்கிறதுனால அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கா? ஏன்னா தமிழ்நாட்டில் அதை வந்து கலைஞர் உயிரோடு இருந்தார். 2016 டிசம்பரில் சீஃப் செக்ரட்டரி ராம்மோகன் ராவ் ஆஃபீஸில் வீட்டிலே ரெய்டு விடும்போது, இன்கம் டேக்ஸ் வந்து செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போகும்போது கலைஞர் எதிர்கட்சி தலைவர் கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். இது நம்ம அனுமதிக்க முடியாது அப்படின்னாங்க. பட் அதுக்கு பிறகு கலைஞர் மரணத்துக்கு பிறகு ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் வந்து இங்கே செந்தில் பாலாஜி ரூமுக்கே கூட சில எவிடன்சஸ் பார்க்கணும்னு இடி போன ஒரு விஷயம். ஆமாம், ஆனால் மருத்துவமனைக்கு தான் போனார், வேற எங்கேயும் போகல ஸ்டாலின். கூட்டணி கட்சிகள் தான் கத்துனாங்களே ஒழிய இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு எதிராக இவங்கெல்லாம் பொங்கி எழுகிற மாதிரி அங்கே பெரிய அளவுடைய எழலை.
ஸோ இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இதில் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், ஆனால் இந்தியா பிளாக்ல அங்கமாக இருக்குது. இப்போ மம்தா இந்தியா பிளாக்ல இல்லை, பட் காங்கிரஸ் மற்றவர்கள் ரியாக்ட் பண்ணக்கூடியது பிஜேபியும் டிஎம்சியுமே இங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்களாங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு. சிபிஎம் ஒரு எல்லைக்கு மேலே போய் அபிஷேக் பானர்ஜியினுடைய கருப்பு பணத்தை செலவு செய்ய தான் ஐபேக்கே தொடங்கப்பட்டதுங்கிற லெவலுக்கு சிபிஎம் போயிடுச்சு, லோக்கல் பாலிடிக்ஸை நோக்கி போயிட்டு. அப்போ அவங்க இந்த ஃபெடரலிசம் வேல்யூஸ்க்காக அவ்வளோதான். வெஸ்ட் பெங்காலுடைய சிபிஎம் 34 வருஷம் ஆண்டவங்க குறுநில மன்னர்கள். அவங்க கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்தில் அதிகாரத்தை இழந்து 14 ஆண்டுகள் ஆகின்றன. 34 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரத்தை இழந்தார்கள். அதிகாரத்தை இழந்ததோடு மட்டும் இல்லாமல் துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள். 21 சிபிஎம்மோட டேலி வந்து அசம்பிளியில் 0. திரிபுராவில் ஆட்சி இழந்தாயிடுச்சு. கேரளத்தில் அநேகமாக இந்த ஆண்டு இழந்துருவாங்க. இதுதான் யதார்த்தம். இதில் முகமது சலீம் சிபிஎம் மாநில செயலாளர் 2 பேரையும் கண்டிக்கிற பேர் வழின்ட்டு அவர் அதிகமாக மம்தாவை தான் வசைப்பாடுகிறார். உனக்கு வந்து அந்த இதெல்லாம் ஐபேக் வச்சுக்கிற அளவுக்குலாம் காசு எங்கேருந்து வந்தது? பிரச்சனை ஐபேக் வச்சுக்கிற அளவுக்கு காசு வந்ததா வரலையான்றது ஊழல் அல்ல. பிரச்சனை இந்த மாதிரி ஒரு தேர்தல் கன்சல்டன்சியோ ஒரு மாநில அரசு பிஜேபியை எதிர்க்கிற சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிற ஒரு கட்சி அதனுடைய அரசு வைத்திருக்கும் பொழுது அதில் போலீஸை விட்டு நீங்கள் வந்து அராஜகத்தின் உச்சமாக அதை தூக்கிட்டு போகிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகவே இதை தான் வந்து பிரதானமாக சிபிஎம் கண்டித்திருக்கணும். அவங்க பிஜேபியும் மம்தாவையும் ஒரே தட்டில் வச்சு கண்டிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஎம்மோட ரியாக்ஷன் மம்தா பானர்ஜியையும் இவங்களை பிஜேபியையும் ஒரே நேர்தட்டில் வச்சு அவங்க கண்டிக்கிறாங்க. இது ரொம்ப தவறான பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் முகமது சலீமோட பார்வை வந்து ரொம்ப தவறானது, சிபிஎம்மோட பார்வை. திமுக இதுவரை வந்து மம்தா பானர்ஜியோடைய இந்த நடவடிக்கை, இந்த எதிர்ப்பு ஏன்னா மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குது. ஒரு கரணம் தப்புனா மரணம். மத்திய மாநில காவல்துறையினருக்கிடையே துப்பாக்கி எடுத்து சண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா பல உயிர்கள் போயிடும். அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்றது தெய்வாதீனமானது. ஏன்னா போக பார்த்தா எலெக்ஷனுக்கு 4 மாதத்தில் என்ன ஒன்று நடக்கலாம். ஏன்னா 2 பேருமே ரொம்ப வெகமெண்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. இதில் சார் எனக்கு ஒரு சந்தேகம், மம்தா கவர்மெண்ட் மேலே பல ஸ்கேம்ஸ் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்தது இன்னமும் இருக்குது. இதில் ஒன்றில் கூட கன்விக்ஷன் நோக்கி போக முடியாத நிலையில் சென்ட்ரல் ஏஜென்சிஸ், ஏன்னா அவங்க 15 வருஷமாக இருக்காங்க, நீங்கள் 11 வருஷமாக இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்றுத்தில் கன்விக்ஷன் யாராவது ஒருத்தவங்க மேலே நீங்கள் வாங்கி கொடுத்துருந்தாலும் இமேஜ் உங்களுக்கு பர்செப்ஷன் கிடச்சிருக்கும். அதில் லேக் ஆகுது. சாரதா ஸ்கேமை நீங்கள் தொட மாட்டீங்க, ஏன்னா சுவேந்ததிகாரி உங்ககிட்ட வந்துட்டாருங்கிறதுனாலயா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவர் மீதும் அதில் குற்றச்சாட்டு இருந்தது சாரதா ஸ்கேமில். அப்போ அதெல்லாம் நீங்கள் டச் பண்ண மாட்டீங்களா? செரி பிக்கிங் தான் அதில் சந்தேகமே. ஆனால் கன்விக்ஷனும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்களே சார். அதுலேயும் இல்லை எதிர்க்கிறீங்க, கரெக்டு. பதவியை விட்டு இறக்கணுங்க. வழக்கம் நடத்தி கன்விக்ஷன்லாம் ஏஜென்சிஸ்க்கோ கவர்மெண்ட்டுக்கோ நோக்கமே எந்த காலத்துலையும் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, கெஜ்ரிவாலை எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து 3 நாள் அரெஸ்ட் பண்ணாங்க. அட்டுழியத்தின் உச்சம். நான் எப்படி பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் இன்டர்வென்ட் பண்ணி ரிலீஸ் என்ஷூர் பண்ணியிருக்கணும். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் தலையிட முடியாது, ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கெஜ்ரிவாலை உள்ளே போனார். அப்புறம் ஒரு 10 நாள் மட்டும் எலெக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் உள்ளே போனார். ரிசல்ட் வந்து மொத்தமாக வாஷ் அவுட் ஆகி போச்சு. அப்புறம் கொஞ்ச நாளில் வெளியில் வந்துட்டார். அந்த கேஸை பற்றி யாரும் கவலைப்படல, கெஜ்ரிவாலை பற்றி யாரும் கவலைப்படல, பிஜேபியும் அவரை தொடலை. ஆட்சியை விட்டு இறக்கிட்டால் போதும், மம்தா பானர்ஜியை காலி பண்ணி கட்சியை விட்டு அரசியல் ரீதியாக தோக்கடிச்சிட்டு கவர்மெண்ட்டை கைப்பற்றிட்டா போதும், வேறு எதுவும் தேவையில்லைன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. ஏன்னா அதுவே ஒரு பேட்டர்னாக இருக்குது. கவிதா கேசிஆர் அரெஸ்ட் பண்ணாங்க, அங்கே கேசிஆருக்கான கவர்மெண்ட்டை காலியாச்சு, அவங்க பெயிலில் வந்துட்டாங்க, கன்விக்ட் ஆகலை. கெஜ்ரிவாலுக்கு அதே தான். பூபேஷ் பாகல் பையன் அப்படி தான் கைது பண்ணாங்க அந்த பெட்டிங் ஆப் ஸ்கேமில். அசோக் கெலாட் பையனுக்கும் அதே மாதிரியான சார்ஜஸ் வச்சாங்க, பிஎம்எல்ஏ உள்ளே கொண்டு வந்து கைது பண்ணாங்க. இந்த 4 இடத்துலையும் கவர்மெண்ட் மாறிடுச்சு. பிஜேபி விரும்புவது அதுதான், ஊழல் ஒழிப்பு. ஊழல் ஒழிப்பு சைபருங்க. ஊழல் ஒழிப்பு அவங்க நோக்கமே கிடையாது. ஊழல் ஒழிப்பு அவங்க நோக்கம்னா அஜித் பவார் 70,000 கோடி பிசிங் ஆட்டுவாருன்னு அன்னைக்கு எதை ஆட்டுறாரு அவர் எல்லாருக்கும் தெரியும். ரெட்டி பிரதர்ஸ் அதுவும் 70,000 கோடி தான். அவர் 70,000 கோடி ராகமா போட்டு பேசினார்ல தேவேந்திர பட்னாவிஸ். செஞ்சே காமிச்சாரு. இன்னைக்கு வந்து அஜித் பவார் எதை ஆட்டின்னு இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவரை சாவர்கரை ஏத்துக்கிட்டு எங்களோட இணைஞ்சிருக்குன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு போயிடுச்சு, ரொம்ப அந்த லெவலுக்கு போயாச்சு. சரி, அவங்களோட சேர்ந்தப்பே சாவர்கரை ஏத்துக்கிட்டாரு. இனிமே அவர் என்ன அஜித் பவார் டிஸ்சார்ஜ் எல்லாம் வாங்கிட்டாரு சார். மத்தவங்க எல்லாம் கூட சுவேந்த அதிகாரிகள் இன்னும் அந்த டாக்டிஸ் அவர் கூட்டணி கட்சியாரு டிஸ்சார்ஜ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு. கன்ஃபிஸ்கேட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான். அந்த லெவலுக்கு இது இவங்க நோக்கம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால ஊழலுக்கும் பிஜேபிக்கும் நெருங்கின தொடர்பு என்னைக்குமே உண்டு. ஊழல் குற்றச்சாட்டில் இவங்க யாராவது விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவனை வழிக்கு கொண்டு வரதுக்கு பண்ணுற வேலை.
அவன் ஒத்து வரலன்னா அவன் கதையை முடிச்சுவானுங்க அவ்வளோ. ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் எலக்டோரல் வைலன்ஸ் அப்படிங்கிறது அது தொடர்ந்து ஒரு கரும்புள்ளியாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த எலெக்ஷன் ஏறத்தாழ 1.5 கோடி வாக்காளர்கள் வரைக்கும் போகலாம். ஏன்னா அந்த 17 இல்லாமல் ப்ளஸ் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ் அவங்க query போட்டிருக்கிறாங்க பலருக்கும். இப்போ அமர்த்தியா சென் போன்றவர்களுக்குலாம் வருது 1.5 கோடி வரைக்கும் போகலான்னு மம்தா குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த பார்த்த நோக்கி தான் போகுதா? ஏன்னா 2 பக்கமும் ஸ்பெர் ஆஃப் த மூமெண்ட்ல ஒரு பெரிய ஃப்ரிக்ஷன் உருவாகிட்டு இருக்கு. கன்சாலிடேஷன் போகிற நேரத்தில் பெரிய ஃப்ரிக்ஷனுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஏன்னா மோடி தெளிவாக சொல்லிட்டார், இந்த 5 மாநில தேர்தல்களில் பெங்காலில் தான் பிஜேபியோட குறி, தமிழ்நாடு கூட கிடையாது. தமிழ்நாடு வேணால் செகண்டரியாக இருக்கலாம் அல்லது செகண்டரியாக இருக்கலாம். டார்கெட் நம்பர் 1 அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் தான். கேரளா அவங்க நெருங்க முடியாது. அஸ்ஸாம் அது டைஸியாக இருக்குது. பாண்டிச்சேரி சின்ன ஸ்டேட்டு. அடுத்த பெரிய ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் ஒன்றும் அவங்க பெருசாக கவனம் செலுத்துறதா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவங்க டார்கெட் இந்த முறை வெஸ்ட் பெங்கால். மோடியை வாய் திறந்து சொல்லிட்டார், 26 ஜனவரி கைப்பற்றியே தீர்வுன்ட்டார். பட் கம் வாட்மே மம்தா வில் நெவர் டூ இட். ஷி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். எங்கேயுமே தோக்காத பிஜேபி மம்தா கிட்ட தோற்று கூட பின்வாங்கலாம். அதனால் இந்த சம்பவங்கள் நேற்றைக்கும் இன்றைக்கும் கல்கட்டாவில் நடந்த சம்பவங்கள் இந்த 5 மாநில தேர்தல்கள் என்ன லட்சணத்தில் நடக்க போகுதுன்றதை நமக்கு காட்டுது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. பிளட் பாத் ஏற்பட்டதுன்னா ஆச்சரியம் கிடையாது, ஏற்படக்கூடாது என்பது ஒவ்வொருவருடைய விருப்பமும். சிஇசி மேலே கேஸ் போடுறாங்க, ஸ்டேட் சிஇஓ மேலே கேஸ் போடுறாங்க. ஆமாம், அது என்ன நிலைமைக்கு போகும்னு நம்மளால. ஸ்டேட் ஃபோர்ஸும் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக, அதாவது இந்த ரெய்டு போகும்போது வழக்கமாக இடி சிஆர்பிஎஃப்பை கூப்பிட்டுட்டு தான் போவான், சென்ட்ரல் ஃபோர்ஸஸை. ஆனால் அவன் ஒரு 10 பேர் 20 பேர் அவ்வளோதான் இருப்பான். இன்றைக்கி மம்தா உள்ளே போகும்போது அத்தனை பேரும் ஒதுங்கிட்டு இருக்கான், கிட்டே போகல. ஏன்னா மம்தா வரதுக்கு முன்னாடி ஸ்பாட்டுக்கு அங்கே ஜெயின் வீட்டுக்கு டிஜிபி வர சொல்லிட்டாங்க. இங்கே கமிஷனர் ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி அசம்பிள் ஆகிருக்காரு உள்ளே கூப்பிட்டு போகிறதுக்காக. போது என்டையர் திங் கொல்கட்டா சிட்டி கமிஷனர்லேருந்து டிஜிபி வரைக்கும் எல்லாரும் கூட வராங்கன்னா கமிஷனர் வரனா இப்போ மற்ற அத்தனை டீமும் பெட்டாலியனும் வரதானே செய்யுங்கிற இடம் இருக்குது. ஸோ அதை தாண்டி டேஞ்சரஸ் ட்ரெண்ட். இட்ஸ் அசால்ட் ஆன் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். நாளைக்கு 2 பேரும் ஆர்ம்டு குரூப்ஸும் துப்பாக்கி கழுத்தில் ஒருத்தவங்க வச்சு சுட்டுக்கிட்டான்னா தட்ஸ் அ சிவில் வார் லைக் சுச்சுவேஷன். அவ்வளோதான். பாப்போம் சார், கிட்டத்துக்கு எப்படி போகுது. ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸை ரொம்ப காமாக மக்களினுடைய அமைதியை கெடுக்காமல் நடத்தணும் அப்படிங்கிறதுல இருக்கிற எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கன்சர்ன் எடுத்துக்கிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக நன்றி சார்.